பரந்தூர்ல 90% நிலப்பரப்புகள் நீர்நிலை பரப்புகள்ன்றாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குளங்கள், ஏரிகள் இருந்திருக்காங்க. சதுப்பு நிலங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க இது பண்ணிட்டு நீங்க அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டணுமா, இன்னொரு இடத்த செலக்ட் பண்ணக்கூடாதாங்கிறது தான் அந்த மக்களுடைய கோபம். இப்ப ஒட்டுமொத்தமாக அந்த ப்ராஜெக்டுடைய மொத்த வேல்யூ 2 லட்சம் கோடின்றாங்க. இப்ப அந்த இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் பல மடங்கு அதிகரிக்கும். எந்த ப்ராஜெக்ட் வந்தாலுமே அங்க இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இந்த ப்ராஜெக்ட் வந்தா சுத்தி இடத்த வாங்கி போட்டுருவாங்க. ஆனா இது தாவேக்கானுடைய தோல்வியா எடுத்து தோல்வி இல்லைங்க, வெற்றிங்க. அது அவங்க எவ்வளவு போல்டான விஷயம், எவ்வளவு பெரிய இடைஞ்சல் வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போல்டான விஷயம். எந்த அரசாங்கம் செய்யாது. அது எவ்வளவு சீக்கிரம் இந்த ஆட்சி இவங்க இருக்கிறதுக்குள்ள அதை பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கே அது ஒரு பெரிய ஒரு மைல்கல்லா. ஏகனாபுரத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க, கிட்டத்தட்ட 4 வருடம் நாங்கள் இன்னைக்கு ஒரு சிறைப்படுத்தப்பட்ட மாதிரி இருந்தோம், எங்களை சந்திக்க முடியல, எங்களை யாரும் பேட்டி கொடுக்கவில்லை, அவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்க. அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல். பரந்தூர் மக்களினுடைய ஒரே கோரிக்கை அங்க வேண்டாங்கிறாங்க, எங்களுக்கு விவசாயம் பண்ண விடுங்க, எங்க நீர்நிலை அழிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இயற்கை ஆர்வலர்கள் பலரும் சொல்ற விஷயம் அதுதான். அப்ப அரசியல் ரீதியாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, அவங்கள்ட்ட 20 to 30% அவங்களுக்கான அதுல கமிஷன் இருக்குதான் சரி. தாவேக்கா ஆட்சிக்கு எவ்வளவு நாள் இருக்கு? 100 நாட்களுக்கு மேல. 100 நாட்கள். இந்த பின்னடைவுலாம் யாருடைய ஆட்சி காலத்துல நடந்தது? தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுபீர் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ 2 நாட்களாக பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது பரந்தூர் விமான நிலையம் தான். தமிழ்நாட்டுக்கு பரந்தூர் விமான நிலையம் தேவை அப்படின்னு திமுகவினர் இன்னும் மற்ற எதிர்கட்சியினர் வலியுறுத்துறாங்க. ஆனா இதே பக்கம் ஆளும் கட்சியான தாவேகா விவசாயிகளுக்கு அது இடையூறா இருக்கு, விவசாய நிலங்களை அபகரிச்சு நம்ம அங்க விமான நிலையம் அமைக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு தீர்மானமா கொண்டு வந்தாங்க. அதை ரத்து பண்ணியிருக்கிறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இது தேவையா தேவையில்லையா தமிழ்நாட்டுக்கு? கண்டிப்பாக இன்னொரு விமான நிலையம் தேவை. பாத்தீங்கன்னா இப்ப பெரிய சரக்கு விமானங்கள் நம்ம இங்கே இறங்க முடியல, லோடிங் அன்லோடிங் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட் எடுத்திங்கன்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், பின்னாடி கார்கோ 2-3 ஒரே இடத்துல தான் இருக்கும். அது இன்றைக்கி ரொம்ப சிட்டி நெருக்கி வந்துருச்சு. ஒரு காலத்தில் அதுவும் வயல்வெளியாக இருந்தது தான். அது பின்னாடி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி போயாச்சு. இப்போ கண்டிப்பாக சென்னைக்கு ஒரு பெரிய கிரீன்ஃபீல்டு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு தேவை. இப்போ இது நம்மளை விட பெங்களூரோ ஹைதராபாத்தோ பெரிய ஏர்போர்ட் வச்சுருக்கிறாங்க. பெரிய சரக்கு விமானங்கள் அங்கே இறங்குது, ஏற்றிட்டு போகிறாங்க. அது நமக்கு ஒரு பாதிப்பாக இருக்கிறதுனால வெளிநாட்டு முதலீடுகள் வராது, தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்காது. அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம். நம்ம இன்னொரு ஏர்போர்ட் தேவை. தாவேக்காவோட நிலைப்பாடும் அதுதான். அவங்க ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷனுங்கிறது வேண்டும், அதுதான் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது. ஆனால் பரந்தூர் வேணுமா அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு பிரச்சனை. பரந்தூர்ல 90% நிலப்பரப்புகள் நீர்நிலை பரப்புகள்ன்றாங்க. நீர்நிலை பிடிப்புகள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குளங்கள், ஏரிகள் இருந்திருக்காங்க. சதுப்பு நிலங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க இது பண்ணிட்டு நீங்க அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டணுமா, இன்னொரு இடத்த செலக்ட் பண்ணக்கூடாதாங்கிறது தான் அந்த மக்களுடைய கோபம். இந்த ஏகனாபுரத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க, கிட்டத்தட்ட 4 வருடம் நாங்கள் இன்னைக்கு ஒரு சிறைப்படுத்தப்பட்ட மாதிரி இருந்தோம், எங்களை சந்திக்க முடியல, எங்களை யாரும் பேட்டி கொடுக்கவில்லை, அவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க. அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. இப்ப ஒட்டுமொத்தமாக அந்த ப்ராஜெக்டுடைய மொத்த வேல்யூ 2 லட்சம் கோடின்றாங்க. அதாவது 800 to அந்த பரந்தூர் வரைக்கும் இருக்கக்கூடிய 4-வே ட்ராக், மெட்ரோ ட்ரெயின், அப்புறம் பரந்தூர் டு பெங்களூர் ஹைவே, அது ஒரு கிரீன்ஃபீல்டு ரோட்வேஸ், அது ஒரு 4-வே ட்ராக், பசுமை வழிச்சாலை, அது ஒரு போகிறாங்க. இப்படி அங்கே ஒரு பெரிய மால், அப்புறம் லாஜிஸ்டிக் ஹப்பு, நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதிக்கான ஒரு ஹப்பு, அங்கே மாலு, தியேட்டர்ஸு, அப்புறம் அந்த பரந்தூர் டு ஷிப்புக்கு ஹார்பர் கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு ட்ராக் ரூட் அப்படிங்கிற மாதிரி சில்க் ரோட் ப்ராஜெக்ட்ன்றாங்க. நிறைய ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி. இப்போ அந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் பல மடங்கு அதிகரிக்கும். எந்த ப்ராஜெக்ட் வந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இந்த ப்ராஜெக்ட் வந்தால் சுற்றி இடத்த வாங்கி போட்டுருவாங்க. இப்படி தான் அங்கே விழுப்புரத்தில் நடந்துச்சு. விழுப்புரத்தில் புதிய பஸ் ஸ்டாண்ட் வர்றப்ப, அதுக்கு முன்னாடி அந்த புதிய பஸ் ஸ்டாண்ட் கேட்டோம் விழுப்புரத்தில், அது எக்ஸ்டென்ஷன் ஊருக்கு அவுட்றது எக்ஸ்டென்ஷன். அது அங்கே ஒரு திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய ஒருத்தர் போக்குவரத்துறை அமைச்சர் பஸ் ஸ்டாப் கொண்டு வர்றாரு. அதை சுற்றி பல ஏரியாக்களில் சூர்யா நகர் உருவாச்சு, திடீர்னு உருவாச்சு. அதை பண்ணுவாங்க. அது எல்லா ஆட்சியிலையுமே நடக்கக்கூடிய விஷயம் தான். அப்போ அது மாதிரி நிறையா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்கள் வளரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தாலும் அதெல்லாம் கூட அது இயற்கையாக நடக்கிற விஷயம் தான். எந்த ஆட்சி இருந்தாலும் ஒரு ப்ராஜெக்ட் வரப்போ சுற்றி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நடக்கும். அதெல்லாம் தாண்டி அங்கே மக்களினுடைய மனநிலை அதுதான் இங்கே முக்கியம். இந்த ஏகனாபுரம்ங்கிற பகுதியில் மக்கள் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க.
இல்ல இங்க மிக முக்கிய காரணமா என்ன சொல்லப்படுதுன்னா, திமுகவினர் பரந்தூர் விமான நிலையம் இந்த இடத்துல வேணும் அப்படின்றதுக்கு நீங்க சொன்ன மாதிரி அங்க திமுகவை சேர்ந்த சில முக்கிய பிரமுகர்கள் வந்து இடத்தை வாங்கி போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்றதுக்காக தான் சுயநலமா இது வேணும் அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்காகலாம் இல்ல தமிழ்நாட்டுக்காகலாம் அவங்க பேசல அப்படிங்கிறாங்க. இல்ல அவங்க சொல்ற இன்னொரு வாதம் என்னன்னா, வேறு ஒரு இடம் இங்க சென்னையை சுத்தி இல்லைங்கிறாங்க. அது ஒரு வழிக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். என்னன்னா, இந்த பக்கம் முதல்ல அவங்க சூஸ் பண்ண இடம் வந்து திருப்போரூர். திருப்போரூரில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு கடல் வந்துடுது, அது வேணான்றாங்க. அதுக்கு பிறகு இந்த பக்கம் மகாமலிபுரம் பக்கம் பார்க்குறப்ப அது வந்து அங்கே ஒரு மிலிட்ரி கேம்ப் மாதிரி ஒன்று இருக்குது, அதுவும் முடியாது. இப்போ இருக்கிற ஏர்போர்ட்டை எக்ஸ்டெண்டும் பண்ண முடியாது, அதுக்கும் இடமும் இல்லை. அப்போ நாங்கள் பரந்தூரை சூஸ் பண்ணுறோங்கிறாங்க. பரந்தூரை சூஸ் பண்ணால் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வர்றப்ப ஆளுங்கட்சியாக எந்த கட்சி இருந்தாலும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வர்றப்ப அவங்களுக்கு என்ன பெர்சன்டேஜ் போகும், அதில் எத்தனை பேர் ஷேர் ஹோல்டர் ஆவாங்க, அதில் உள்ள அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இல்லாமல் யாரும் பண்ண மாட்டாங்க. அது இருக்கத்தான் செய்யும், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதை தாண்டி மக்களுடைய ஒரு 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 விருப்பு வெறுப்புகள் இருக்குல்ல, அதை பார்க்கணும். நீர்நிலைகள் இன்னொரு மிக முக்கியமான இயற்கை ஆர்வலர்கள், இந்த மாதிரி பூ உலக நண்பர்கள் மாதிரியான ஆட்கள் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த இடத்தை நீங்கள் கட் பண்ணி ஒரு பெரிய கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் கொடுத்தீங்கன்னா மழை வெள்ள காலங்களில் சென்னை மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். சென்னை வந்து மிகப்பெரிய ஏற்கனவே நீர்வழித்தடங்களை அடைச்சிட்டிங்க, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. இப்போ பள்ளிக்கரணை எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு மேலே இருந்த சதுப்பு நிலக்காடு இது சுருங்கி வந்துச்சு. சதுப்பு நிலக்காடு, அதாவது வேடந்தாங்கலை போல சென்னைக்குள்ள இருந்த ஒரு இடம். அப்படி யாராவது நீ பள்ளிக்கரணை சொன்னால் நம்புவாங்களா? இன்னைக்கு வெளிநாட்டு பறவைகள் அந்த சீதோஷ நிலையை காரணம் காட்டி அந்த நேரங்களில் அங்கேருந்து வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற இடம், வேடந்தாங்கல் மாதிரி இருந்த ஒரு இடத்தை வந்து இன்னைக்கு சுருக்கி காசு அந்த பள்ளிக்கரணை ஏறியது. நீ பள்ளிக்கரணை சாக்கடையாச்சு, அப்படி சுருங்கி இவ்வளோ வந்து நிற்கிது. இப்போ சென்னை எடுத்துக்கலாம். சென்னை இந்த கூவம் ஆறு இருக்கே, கூவம் ஆறு அது ஆறு இன்னைக்கு அது வந்து எப்படி கிடக்குன்னு பார்க்குறோம். அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெள்ளக்காரன் வந்து சென்னையை ஏன் வந்து மெட்ராஸை சூஸ் பண்ணா அப்படின்னா 4 ஸ்டேட் இருக்கு. அப்போ மாநிலம் பிரிக்கலை. மாநிலம் பிரிக்காட்டி சவுத் ஜோனுக்கு ஹெட்டாக வந்து சென்னையை சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஹார்பர் இருக்குது. சென்னை மட்டும்தான் மிக மிக அழகான ஊருக்குள்ளேயே ஒரு பெரிய நதி ஓடுது, அதில் போட்டில் போகலாம். நினச்சி பார்க்கவே முடியல நமக்கு இதெல்லாம். ஊருக்குள்ளேயே போட்டில் போகலாம், ஊருக்குள்ளே ஒரு பெரிய ஆறு ஓடுது, எப்பயுமே தண்ணி பிரச்சனை இருக்காது. அப்படியே போய் கடலில் அங்கேருந்து ஷிப்பிங் பண்ணலாம். இந்த பக்கம் ரயில்வே இதுன்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ஊர். அதனாலலாம் வந்து இத்தனை சவுத்துக்கு ஃபுல்லாகவே ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக வந்து சென்னையை சூஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு அதை வந்து பல கட்சிகள் கூவத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி அது வந்து முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சட்டமன்றத்திலே பேசுகிறார், நேரு பேசுகிறார், 540 இடங்கள்ல இருந்து வந்து கலக்குதுங்கிறாங்க. என்ன கலக்குது? சாக்கடை கலக்குது. வீடுகளில் இருந்து வரக்கூடிய சாக்கடை கழிவு நீர் வந்து கூவத்தில் 540 இடங்கள்ல கலக்குதான். அப்போ நீங்கள் அந்த 540 இடங்கள்ல கலக்குதுன்னா, அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டுடைய கழிவை பூரா கொண்டு வந்து கூவத்தில் விடுறாங்க. அப்போ நீங்கள் யார் பெர்மிஷன் கொடுத்தா? அப்போ அந்த ஒரு 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 பில்டிங் கட்டுறாங்கன்னு நீங்கள் அப்ரூவல் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ட்ரைனேஜ் இதெல்லாம் ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்கா? என்னுடைய கழிவு நீர் எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க? இதெல்லாம் பார்க்கணும்ல. இப்போ 540 இடங்கள்லேருந்து வந்து ஜாயிண்ட் ஆகுதுன்னா இப்போ சில இடங்களில் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, அதை சொல்லலாம். பெரும்பாலான இடங்களில் அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்குது. அப்போ போன இருந்த ஆட்சியாளர்கள் பூராமே காசை வாங்கிட்டு பெர்மிஷனை கொடுத்து கூவத்தை மாசு பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அதை சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய ரிஸ்க். அது இப்போ பரந்தூருமே அப்படி தான். பரந்தூர் மக்களினுடைய ஒரே கோரிக்கை அங்கே வேண்டாங்கிறாங்க. எங்களுக்கு விவசாயம் பண்ண விடுங்க, எங்கள் நீர்நிலையை அழிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இயற்கை ஆர்வலர்கள் பலரும் சொல்கிற விஷயம் அதுதான். அப்போ அரசியல் ரீதியாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, அவங்கள்ட்ட 20 to 30% அவங்களுக்கான அதில் கமிஷன் இருக்கத்தான் செய்யும். அதை சார்ந்து அவங்க ரியல் எஸ்டேட் அப்படி பல விஷயங்கள் உள்ள இருக்கு. ஆனால் அதுக்கு மக்கள் கடந்த 4 வருடமாக போராடிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு மாற்று இடம் வேற ஏதாவது வந்து தேர்வு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது ரத்து பண்ணிருக்கலாம். அதற்கான வழி என்னன்னே தெரியாம வெறும் அரசியல் காரணங்களுக்காக மட்டும் இது ரத்து பண்ணியிருக்கிறாரு. நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அப்படின்றதுக்காக. இப்ப ஏற்கனவே ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் ஹைதராபாத்தை மேம்படுத்தினால்தான், அந்த விமான நிலையத்தை மேம்படுத்தினால்தான் அடுத்து கர்நாடக அரசும் வந்து அவங்களுடைய விமான நிலையத்தை மேம்படுத்தினாங்க நம்மளை பார்த்து. இப்போ தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாதம் தமிழ்நாட்டுக்கு வரும்போது சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி தொழில் ரீதியாகவும் பின்னடைவு, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கும் வந்து பின்னடைவு. இப்போ 3வது இடத்துல இருந்த தமிழ்நாட்டு விமான நிலையம் 5வது இடத்துக்கு போயிட்டு, அந்த 5வது இடத்துல இருந்தது வந்து இப்போ 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இதெல்லாம் பின்னடைவு தானே அப்படின்னு சொல்றாங்களே. தாவேக ஆட்சிக்கு வந்து எவ்வளோ நாள் இருக்கு? 100 நாட்களுக்கு மேல. 100 நாட்கள்.
இந்த பின்னடைவெல்லாம் யாருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது? இல்ல இந்த விமான நிலையத்தை ஒட்டி தான் இல்ல, எல்லாம் ஒரு நடந்திருக்குன்னு விமான சொல்றாங்க. நிலையத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமா மாநிலத்துடைய வளர்ச்சியை தீர்மானிக்க முடியாது. ஒரு மாநிலத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வரும் அப்படின்னா, அந்த மாநிலத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் லா அண்ட் ஆர்டர், அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோடைய அப்ரோச், கரப்ஷன் இல்லாத அப்ரோச், இதெல்லாம் பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஏர்போர்ட்டை வரல அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலம் பின்னோக்கி போயிடுச்சுன்னு சொல்றதுல வந்து உள்நோக்கம் தான். அதுவும் ஒரு காரணம். ஏர்போர்ட்டுங்கிறது அவங்க ஒரு இன்வெஸ்டர் உள்ள வர்றாங்க, ஃபாரின் இன்வெஸ்டர் உள்ள வர்றாங்கன்னா அவங்க வந்து போகிறது. அது இன்னொரு என்ன விஷயம் என்னன்னா, பெரும்பாலான கார்கோ வந்து ஷிப்பிங் வழியாக தான் நடக்குது. ஏர் கார்கோங்கிறது ரொம்ப கம்மி. அப்போ நீங்கள் போர்ட்டஸ்டிலே நம்ம டெவலப் பண்ணணும். இங்கே ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடியவங்க இன்வெஸ்டர் வர போகிறாங்க, ரொம்ப குறுகிய அளவுல ஏர் கார்கோ பண்ணணும். நம்ம மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி இல்ல, பண்ணும்போது கண்டிப்பாக விமானம் மூலமா தானே ஏற்றுமதி பண்றோம், அது பாதிப்படையும். கண்டிப்பாக ஒரு ஏர்போர்ட் அப்படிங்கிறது தேவை, கண்டிப்பா தேவை. தாவேக்காவினுடைய நிலைப்பாடும் அதுதான். அவங்க தமிழ்நாட்டுக்கு இன்னொரு ஏர்போர்ட், பெரிய பிரமாண்டமான ஏர்போர்ட் வேணும், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அது முக்கிய பங்காற்ற போது, அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இவங்க நீங்க சொன்ன மாதிரி அவங்க அந்த இடத்தை வந்து சூஸ் பண்ணிருக்கலாம், சூஸ் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிருக்கலாம். ஆனா இப்போ வரக்கூடிய தகவல்லாம் ஒரு குழு போட போறாங்க, அது இமீடியட்டாக இடத்த சர்ச் பண்ணக்கூடிய வேலையை ஆரம்பிச்சு அந்த ப்ராஜெக்ட் அப்படியே அங்கே கொண்டு வர போகிறாங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு செங்கல்பட்டு பகுதியிலையோ இந்த பாலூர் பகுதிகளோ அந்த பக்கம் பகுதிகளில் அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலங்கள் மொத்தமாக எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்து அதை பண்ண போகிறாங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் இந்த ஆட்சி இவங்க இருக்கிறதுக்குள்ள அதை பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கே அது ஒரு பெரிய ஒரு மைல்கல்லாக. ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த முதிர்ச்சியற்ற ஒரு நிலையில இருக்கிறதுனால தான் இவங்க அடுத்தது தேர்வு பண்ணல அந்த இடத்த அப்படின்னு விமர்சனங்கள் வருது. இப்போ கூட சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சட்டமன்றத்தில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொல்லும்போது நாங்கள் வேறு இடத்த வந்து நாங்கள் வந்து பார்த்துருக்கோம், ஆனால் இப்போ கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு நாங்கள் தொழில் மேம்பாட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம், வேறு தொழிலுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2013 சட்டத்தின்படி, அதாவது விவசாயிகளிடமிருந்து வாங்கின அந்த நிலத்தை அரசு வந்து பயன்படுத்தலை, அந்த திட்டம் வந்து கைவிடப்படுது அப்படின்னா, அந்த 5 வருடத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விவசாய நிலத்தை அவங்க கிட்டே ஒப்படைச்சிடணும் அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய தாவேக்கா அரசு அதுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்குது, இது வந்து சட்ட ரீதியாக தப்பா போகுது, இதை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஒரு முதிர்ச்சியற்ற செயலாளர் தான் வந்து தாவேக்கா 2013 லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதில் நீங்கள் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு இடம் வச்சுருக்கிட்ட அவர் இடத்த நீங்கள் எடுத்துக்கலாம், கோர்ட்டுக்கு கூட போக முடியாது. ரேட்டு கேட்டு வேணால் கோர்ட்டுக்கு போகலாம், எனக்கு ஒரு கொடுக்குற காம்பன்சேஷன் பத்தாது, இழப்பீடு பத்தாது அப்படின்னு வேணால் போகலாமே தவிர நீங்கள் எதிர்த்து கொடுக்க மாட்டேன்னு கோர்ட்டுக்கு போக முடியாது. அப்படிலாம் மாற்றி வச்சுருக்கிறாங்க சட்டம். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகள் உள்ள பகுதி எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கட்டலாம், இயற்கையோடு சேர்ந்த ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, நீர்நிலைகளும் பாதிக்காது, சிட்டிக்குள்ள ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் மாதிரி இருக்கும், ரிசர்ச்சுக்கு அதை பயன்படுத்தலாம், ஆர்கானிக் ஃபார்ம் உண்டு பண்ணலாம். அதான் சார், வேற மாற்று திட்டத்துக்கு அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் வந்து சொல்லுது. இல்ல, பயன்படுத்தலாம், அதே சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம், வேற எதுக்கு தான் பயன்படுத்த முடியாது. அது அவங்களுடைய லேண்ட் கொடுத்தவங்களுடைய ஒப்புதலோடய பயன்படுத்தலாம். அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு அவங்க வந்து திட்டத்துக்கு எதிர்த்து தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்க இடங்கள்ல அதாவது மூணு குரூப் இருக்கிறாங்க உள்ள. ஒருத்தவங்க காம்பன்சேஷன் வாங்கிக்கிட்டு கொடுத்துட்டாங்க, அவங்க நல்ல ரேட்டே கொடுத்தாங்க, வாங்கிட்டாங்க. ஒருத்தவங்க கொடுக்கல, ஒருத்தவங்க போராட்டமே பண்றாங்க. இந்த 3 இருக்கு. இப்போ மொத்தமா இருக்கக்கூடிய அந்த 5000 ஏக்கர்னு சொல்றதுல ஒரு 1900 ஏக்கர் தான் நம்ம சம்திங் அவங்க எடுத்துருக்காங்க. மிச்சம் ஒன்றும் கையகப்படுத்த இல்லை. மிச்சம் இந்த 1900 ஏக்கர் கொடுத்துருக்கு, அவங்க 1200 1800 1900 கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்க வந்து தேவைப்பட்ட நிலத்தை அவங்க கொடுக்கலாம், இல்லை எங்களுக்கு விருப்பப்பட்டு நாங்கள் விவசாயம் பண்ண கொடுக்கலாம், இது அரசாங்கத்தை கொடுக்கலாம், அவங்களுடைய முடிவு இருக்குல்ல, அது அரசாங்கமும் அந்த மக்களும் பேசி முடிவு பண்ணுவாங்க. ஆனா இது வந்து தாவேக்கானுடைய தோல்வியா வந்து எடுத்து தோல்வி இல்லைங்க, வெற்றிங்க. அது அவங்க எவ்வளவு போல்டான விஷயம். மத்திய அரசு அதுக்கு ஒரு பெரிய பின்னாடி அதுக்கு ஒரு அரசியல் இருக்கு. அதை யார் அந்த ப்ராஜெக்டை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க, மத்திய அரசுக்கு நெருக்கமான ஆட்கள், எப்படிப்பட்ட ஆட்கள், இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை அவங்கள எதிர்த்து கேன்சல் பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய போல்டான விஷயம். மக்களினுடைய உணர்வுகளை அங்கே மதித்து முதலையாக அரசியலை அங்கே முக்கியமாக தொடங்கி விடுவாங்க. அப்போ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு யாருடைய தலையீடு இருக்கும், யாருடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், யாருடைய பங்கு இருக்கும், அதில் எல்லாத்தையும் எதிர்த்து ரொம்ப போல்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஜெயலலிதா பண்ணுற மாதிரியான விஷயத்தை போல்டாக பண்ணுறது. இதுக்கு பின்னாடி என்ன எதிர்ப்பு வந்தாலும் தவிர மக்களுடைய நிலைப்பாடு, நாங்கள் சொன்னோம் செஞ்சிட்டோம், இதனால வந்து எவ்வளோ பெரிய
இடைஞ்சல் வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போல்டான விஷயம் எந்த அரசாங்கம் செய்யாது. ஆனால் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இதுக்கான ஒரு காம்பன்சேஷனும் பண்ணுவாங்க. வேக வேகமாக பண்ணி இன்னொரு ஏர்போர்ட் இங்கே கொண்டு வரதுக்கான வேலைகளும் செய்ய போகிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. இந்த விவகாரம் தொடர்பாக முரசொலியில ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அயல் மாநிலத்தை சேர்ந்தவர்களை வந்து சுற்றி வச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். அவங்க வந்து சதி செயல்ல வந்து ஈடுபட்டதை வந்து இவர் ஏத்துக்கிட்டாரு. அவங்க தான் வந்து சதி பண்ணியிருக்கிறாங்க இந்த விவகாரத்துல அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுரையும் முடிக்கிறாங்க. இது எப்படி பார்க்கலாம்? இல்லை, அவங்க தேர்தலுக்கு முன்னாடியே இந்த நிலைப்பாட்டில் தானே இருந்தாங்க. ஆட்சிக்கு வந்து கூட இருக்கிறவங்க சொல்றாங்க அதனால இந்த ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணாங்க. அவருடைய நிலைப்பாடு தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு முதலமைச்சர் யாராவது சொன்னாங்களா? ஆனா அவர் போய் சொல்லிட்டு வந்தார், நான் முதலமைச்சர் ஆனா இந்த ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணுவேன். அது ஏகனாபுரம் மக்கள் மத்தியிலே பேசிட்டு வந்தார். அப்ப வந்து அவர் சொன்ன நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாரு. அதுல எங்க அடுத்தவங்க சொல் பேச்சு கேட்கிறாரு? அவர் ஆரம்பத்திலிருந்து ஒரே முடிவுல தான், ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. இங்கே அந்த மக்களுடைய போராட்டத்தை மீறி அங்கே கொண்டு வர வேணாம், விவசாய நிலம் நீர்நிலைகளிலே அழிக்கக்கூடாது, அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சென்னைக்கு ஏற்படுத்தும், காலங்காலத்துக்கு சென்னைக்கு மழை காலம் வர்றப்பெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு அவர் மட்டும் கிடையாது, பல இயற்கை ஆர்வலர்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், இத்தனை பேர் இன்வால்வ்மெண்ட்டு, இவ்வளோ பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனை, பல அரசியல் இருக்கு உள்ள. அவ்வளோ பெரிய அரசியலையும் எதிர்த்து துணிஞ்சு இந்த வேலையை பண்ணியிருக்காரு. அப்போ இவருடைய நிலைப்பாடு தேர்தலுக்கு முன்னும் அதே தான், தேர்தலுக்கு பின்னும் அதுதான்.